வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான லஞ்சு செய்யலாம். முதல்ல சுண்டக்காய் தேங்காய் பால் குழம்பு செய்யலாம். நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 4-5 பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். 2-3 பச்சை மிளகாவும் கீரி போட்டிருக்கேன். இது கூடவே நல்ல பழமான தக்காளியாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் 2-3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சருக்கு வந்திருக்கும். இப்போ இது கூட சுண்டக்காய் 100 கிராம் அளவு இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். இந்த சுண்டக்காவை உரலில் வச்சு லேசாக நசுக்கிட்டு கழுவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ காரம் சேர்த்த பிறகு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த சுண்டக்காய் வேகிறதுக்காக இதில் நான் தண்ணிக்கு பற்றி தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். ஒரு மூடி நல்லா நெத்தான தேங்காவை எடுத்து துருவிட்டு பால் எடுத்து வச்சுருந்தேன். 2ஆவதாக எடுத்த பாலை முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சுண்டக்காவை தேங்காய் பால்லே கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பாலை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சா போதும். இந்த தேங்காய் பால்லே நம்ம வேக வச்சு செய்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான சுண்டக்காய் தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு சைட் டிஷ் செஞ்சுக்கலாம். நான் கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு சீரகம்லாம் பொரிஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு 2-3 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். நான் சும்மா 2 கைப்பிடி அளவுக்கு தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். வாழைக்காலாம் சீக்கிரம் வெந்துடும். தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் வாழைக்காலாம் வெந்துடும். இப்போ இந்த வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வாழைக்காய் செய்கிறதுக்கு 5-10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான லஞ்ச் காம்போ இது. சுண்டக்காய் தேங்காய் பால் குழம்பு, வாழைக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.